வணக்கம் மக்களே. ஜூலை 31ஆம் தேதி இன்னைக்கான மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலாவதா பஜாஜ் ஃபினான்ஸ் இவங்களோட குவார்டர்லி ரிசல்ட் பார்த்துடலாம். இவங்களோட ரெவன்யூ குவார்டர் அண்ட் குவார்டர் 7% அதிகரிச்சிருக்கு. இயர் ஆன் இயர் 19% அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் 6080 crore இருக்கு. இது குவார்டர் அண்ட் குவார்டர்ல 9% அதிகரிச்சிருக்கு. இயர் ஆன் இயர் 28% அதிகரிச்சிருக்கு. இவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 23% இயர் ஆன் இயர் வைஸ் அதிகரிச்சிருக்கு. 12,571 crore இருக்கு. அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 24% இயர் ஆன் இயர் வைஸ் அதிகரிச்சிருக்கு. அசட் குவாலிட்டியில் கிராஸ் நான் பர்ஃபார்மிங் அசட்ஸும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 0.96% இருக்கு. நெட் நான் பர்ஃபார்மிங் அசட்ஸும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 0.39% இருக்கு. ஓவரால் இவங்களோட ரிசல்ட் நல்லா இருக்கு. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா இவங்களோட ரெவன்யூ 58,188 crore இருக்கு. இது குவார்டர் அண்ட் குவார்டரில் 6% அதிகரிச்சிருக்கு. இயர் ஆன் இயர் வைஸ் 28% அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் 5,455 crore இருக்கு. இது குவார்டர் அண்ட் குவார்டரில் 17% அதிகரிச்சிருக்கு. இயர் ஆன் இயர் வைஸ் 33% அதிகரிச்சிருக்கு. இவங்களோட ரெவன்யூ செக்மெண்ட் வைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆட்டோமோட்டிவ் செக்மெண்ட்ல இவங்களுக்கு 32% ரெவன்யூ அதிகரிச்சிருக்கு. இயர் ஆன் இயர் வைஸ். ஃபார்ம் எக்யூப்மெண்ட் செக்மெண்ட்ல 15% இயர் ஆன் இயர் வைஸ் அதிகரிச்சிருக்கு. ஃபினான்ஷியல் சர்வீசஸ்ல 15% இயர் ஆன் இயர் வைஸ் அதிகரிச்சிருக்கு. இண்டஸ்ட்ரியல் பிசினஸ்ல 47% இயர் ஆன் இயர் வைஸ் அதிகரிச்சிருக்கு. இவங்களோட ரிசல்ட்டை தொடர்ந்து நொமுரா பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. 4,875 டார்கெட்டாக கொடுத்துருக்காங்க. சிஎல்எஸ்ஏ பை ரேட்டிங் 4,588 லாங் டேர்ம் பேசிஸில் டார்கெட்டாக கொடுத்துருக்காங்க. டாடா ஸ்டீல் இவங்களோட ரெவன்யூ 60,794 crore இருக்கு. இயர் ஆன் இயர் வைஸ் 14% அதிகரிச்சிருக்கு. குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸில் 4% குறைஞ்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 2,318 crore. இது இயர் ஆன் இயர் வைஸ் 12% அதிகரிச்சிருக்கு. குவார்டர் அண்ட் குவார்டரில் 21% விழுந்திருக்கு. குவார்டர் அண்ட் குவார்டர் ரெவன்யூ நெட் ப்ராஃபிட் ரெண்டுமே டாடா ஸ்டீல் குறைஞ்சிருக்கு. வேதாந்தா அலுமினியம் இவங்களோட ரெவன்யூ 21,393 crore இருக்கு. இது குவார்டர் அண்ட் குவார்டர்ல 12% அதிகரிச்சிருக்கு. இயர் ஆன் இயர் வைஸ் 46% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 6,597 crore இருக்கு. இது குவார்டர் அண்ட் குவார்டர்ல 33% அதிகரிச்சிருக்கு. இயர் ஆன் இயர் வைஸ் 205% அதிகரிச்சிருக்கு. வேதாந்தா அலுமினியம் இவங்க 8 ரூபி டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட் August 5. சிட்டி இவங்களுக்கு பை ரேட்டிங் கொடுக்குறாங்க. ரிசல்ட்டுக்கு அப்புறமா 525 டார்கெட்டாக கொடுத்துருக்காங்க. சிஎல்எஸ்ஏ அவுட் பர்ஃபார்ம் ரேட்டிங் டார்கெட்டாக 540 கொடுத்துருக்காங்க லாங் டேர்ம் பேசிஸில். ஹூண்டாய் மோட்டார் இவங்களோட ரெவன்யூ 16,335 crore இருக்கு. இயர் ஆன் இயர் வைஸ் மார்ஜினலி டிக்ளைன் ஆயிருக்கு. 0.5%. இவங்களோட குவார்டர் அண்ட் குவார்டரில் 15% டிக்ளைன் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 889 crore இருக்கு. இதுவுமே 35% இயர் ஆன் இயர் வைஸ் குறைஞ்சிருக்கு. குவார்டர் அண்ட் குவார்டரில் 29% குறைஞ்சிருக்கு. ஓவராலாக ரெண்டுமே இவங்களுக்கு இயர் ஆன் இயர் வைஸ் குவார்டர் அண்ட் குவார்டர் குறைஞ்சிருக்கு. ஐஆர்எஃப்சி இவங்களோட ரெவன்யூ 8,261 crore இருக்கு. இது குவார்டர் அண்ட் குவார்டரில் 13% அதிகரிச்சிருக்கு. இயர் ஆன் இயர் வைஸ் 19% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 1,927 crore இருக்கு. இது குவார்டர் அண்ட் குவார்டர் வைஸ் 14% அதிகரிச்சிருக்கு. இயர் ஆன் இயர் வைஸும் 10% அதிகரிச்சிருக்கு. வேதாந்தா இவங்களோட ரெவன்யூ 24,205 crore இருக்கு. இது குவார்டர் அண்ட் குவார்டர்ல 2% குறைஞ்சிருக்கு. இயர் ஆன் இயர் வைஸ் 54% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 5,294 crore இருக்கு. இது குவார்டர் அண்ட் குவார்டர் வைஸ் 24% அதிகரிச்சிருக்கு. இயர் ஆன் இயர் வைஸ் 152% அதிகரிச்சிருக்கு. மசகண்டாக் ஷிப் பில்டர்ஸ் இவங்களோட ரெவன்யூ 2,943 crore இருக்கு. குவார்டர் அண்ட் குவார்டர்ல 23% குறைஞ்சிருக்கு. நெட் ப்ராஃபிட்டுமே குவார்டர் அண்ட் குவார்டர்ல 19% குறைஞ்சிருக்கு. ரெவன்யூ இயர் ஆன் இயர் வைஸ் 12% அதிகரிச்சிருக்கு. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் வைஸ் 21% அதிகரிச்சிருக்கு. ஸ்விக்கி இவங்களோட ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 6,812 crore இருக்கு. இது குவார்டர் அண்ட் குவார்டர் வைஸ் 7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதே இயர் ஆன் இயர் வைஸ் 37% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்களோட நெட் ப்ராஃபிட் 791 லாஸ்ல இருக்காங்க. இது லாஸை இவங்க ஆக்சுவலி குறைச்சிருக்காங்க. 1% குறைஞ்சிருக்கு. கடந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா 1,197 crore இவங்க லாஸ்ல இருந்திருக்காங்க. இயர் ஆன் இயர் வைஸ் இவங்களோட நெட் ப்ராஃபிட் 34% குறைஞ்சிருக்கு.
ஸ்விக்கி இவங்களோட Q1 ரிசல்ட்டை தொடர்ந்து ஜேஎம் ஃபினான்ஷியல் செல் ரேட்டிங் கொடுக்குறாங்க. டார்கெட்டாக 250 கொடுத்துருக்காங்க. எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் இவங்களோட ரெவன்யூ 5305 crore இருக்குது. இது குவார்டர் அண்ட் குவார்டர் வைஸ் 12% அதிகரிச்சிருக்கு. இயர் ஆன் இயர் வைஸ் 18% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 407 crore இருக்குது. குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸில் 88% அதிகரிச்சிருக்கு. இயர் ஆன் இயர் வைஸ் 27% அதிகரிச்சிருக்கு. ஓவராலாக குவார்டர் அண்ட் குவார்டர் இயர் ஆன் இயர் ரெவன்யூ ப்ராஃபிட் ரெண்டுமே அதிகரிச்சிருக்கு. எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் இவங்களோட ரெவன்யூ 7062 crore இருக்குது. இது குவார்டர் அண்ட் குவார்டரில் 2% குறைஞ்சிருக்கு. இயர் ஆன் இயர் வைஸ்லையும் 2% குறைஞ்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 1488 crore இருக்குது. இது குவார்டர் அண்ட் குவார்டரில் மார்ஜினலி குறைஞ்சிருக்கு 0.28%. இயர் ஆன் இயர் வைஸில் 9% வரைக்கும் அதிகரிச்சிருக்கு. ஐஆர்பி இன்ஃப்ரா இவங்க ஒரு ஷேருக்கு 5 paise டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட் August 5. இவங்களோட டோட்டல் இன்கம் 2173 crore இருக்கு. குவார்டர் அண்ட் குவார்டரில் 10% அதிகரிச்சிருக்கு. இயர் ஆன் இயரில் மார்ஜினலி அதிகரிச்சிருக்கு 0.4%. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 306 crore இருக்கு. இது குவார்டர் அண்ட் குவார்டரில் 3% அதிகரிச்சிருக்கு. இயர் ஆன் இயரில் 51% அதிகரிச்சிருக்கு. ஐடிசி இவங்களோட ரெவன்யூ 29,523 crore இருக்கு. இது குவார்டர் அண்ட் குவார்டரில் 24% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இயர் ஆன் இயர் வைஸ் 28% ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 4,394 crore இருக்கு. இது குவார்டர் அண்ட் குவார்டர் வைஸ் 18% வரைக்கும் டிக்ளைன் ஆயிருக்கு, குறைஞ்சிருக்கு. இயர் ஆன் இயர் வைஸ் 16% குறைஞ்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் இந்த தடவை இயர் ஆன் இயர் குவார்டர்லி ரெண்டுலேயுமே குறைஞ்சிருக்கு. ஐடிசி செக்மெண்ட் வைஸ் ரெவன்யூ எப்படி இருக்குன்னா, எஃப்எம்சிஜி சிகரெட் பிஸ்னஸில் இவங்களோட ரெவன்யூ 81% இயர் ஆன் இயர் வைஸ் அதிகரிச்சிருக்கு. எஃப்எம்சிஜி அதர்ஸில் 53% அதிகரிச்சிருக்கு. ஆக்ரி பிஸ்னஸில் 17% குறைஞ்சிருக்கு இயர் ஆன் இயர் வைஸ். என்எஸ்சி இவங்களோட ரிசல்ட் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 4560 crore இருக்குது. குவார்டர் அண்ட் குவார்டரில் 8% குறைஞ்சிருக்கு. இயர் ஆன் இயர் வைஸ் 13% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 3120 crore இருக்குது. இது குவார்டர் அண்ட் குவார்டர் வைஸ் 9% இன்க்ரீஸும் இயர் ஆன் இயர் வைஸ் 7% இன்க்ரீஸும் காமிச்சிருக்காங்க. எம்பசி ரேட் இவங்களோட ரெவன்யூ 17% வரைக்கும் இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்களோட நெட் ஆப்ரேட்டிங் இன்கம் 17% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1020 crore இருக்கு. இவங்க ஒரு யூனிட்டுக்கு 6.31 டிஸ்ட்ரிபியூஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட்டா August 4 கொடுத்துருக்காங்க. இவங்களோட டிவிடெண்ட் ஈல்டு பர்சன்டேஜ் 5.7% இருக்கு. நாலேஜ் ரியாலிட்டி ட்ரஸ்ட் இவங்களோட ரெவன்யூ 15% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸும் நெட் ஆப்ரேட்டிங் இன்கம் 15% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸும் ஆயிருக்கு. இவங்க ஒரு யூனிட்டுக்கு 1.695 டிஸ்ட்ரிபியூஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் July 31. இவங்களோட ஈல்டு பர்சன்டேஜ் 4% இருக்கு. எல்டி ஃபுட்ஸ் இவங்க 1 rupee டிவிடெண்ட், ரெக்கார்ட் டேட் September 18. அஜந்தா ஃபார்மா 32 rupee டிவிடெண்ட், ரெக்கார்ட் டேட் August 5. அசிலியா சொல்யூஷன்ஸ் ஃபைனல் டிவிடெண்டாக 35 rupee, அதுக்கான ரெக்கார்ட் டேட் October 9. என்எஸ்சியோட நிலுவையில் இருக்க கேசஸ் எல்லாம் செட்டில் பண்ணுறதுக்காக செபி ஒத்துக்கிறாங்க. இதுக்காக என்எஸ்சி 1491 crore வந்து செபிக்கு கட்டுறாங்க. ஸோ என்எஸ்சியோட ஐபிஓ ஏர்லி செப்டம்பரில் எதிர்பார்க்கலாம். வெஸ்ட் லைஃப் ஃபுட் வேர்ல்ட் இவங்க 40 paise டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் August 7. செடமேக் மெக்கட்ரானிக்ஸ்க்கு ஹெச்எஸ்பிசி கவரேஜ் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. பை ரேட்டிங் கொடுக்குறாங்க. டார்கெட்டாக 3700 கொடுத்துருக்காங்க. கார்டன் ரீச் ஷிப் பில்டிங்க்கு வந்து ஓஎன்ஜிசி கிட்ட இருந்து 1032 crore ஆர்டர் கிடைச்சிருக்கு. நன்றி மக்களே. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைச்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் ரெஜிஸ்டர்ட் அட்வைசரில் உங்களுக்கு முதலீட்டு சந்தேகங்கள் இருந்தால் ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை காண்டாக்ட் பண்ணலாம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் மக்களே.